4வது சங்கீதம் 51:13 வாசிக்கிறோம். பாதகருக்கு உம்முடைய வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மறந்துடும். என் பாவத்தை மன்னிச்சிங்கல்ல, நான் போய் மற்றவங்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன். பாதகருக்கு உம்முடைய வழியை நான் உபதேசிப்பேன், போதிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த சங்கீதம் தான் 32வது சங்கீதம். அந்த 32ஆம் சங்கீதத்துக்கு முன்னாடி தலைப்பு என்ன? தாவீதின் போதக சங்கீதம். பாதகர்களுக்கு உம்முடைய வழியை உபதேசிப்பேன்னு சொன்னால அதுதான் 32ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்தை வீட்டில் போய் வாசிங்க. என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர், என் எலும்புகள் எல்லாம் களி கூறுகிறது. 51 சொல்கிறான் உழந்து போச்சுன்னு, 32 சொல்கிறான் களி கூறுது. எந்த மனுஷனுக்கெல்லாம் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறதோ அவனுக்குள்ள இரட்சணியத்தின் சந்தோஷம் இருக்கும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சீமோன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இப்ப 22 வாசிங்க. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி. எதை விட்டு? இப்ப விசுவாசித்தவன், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவன், ஊழியக்காரரை பற்றி கொண்டவன், அவனுக்குள்ள என்ன இருக்கு? எதுக்கு அது காரணமா இருந்தது? பாவம் செய்யறதுக்கு அதான் காரணம். அதை தாவீது கண்டுபிடிச்சு விலக்கிட்டான். ஆனா இவனுக்கு கண்டுபிடிக்க தெரியல, துர்க்குணம் இருக்குன்னு அவனுக்கு தெரியல. பணத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், அந்த பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பணத்தை கொடுக்குறான். பேதுரு அவனை பார்த்து சொல்றாரு, நீயும் சரி உன் பணமும் சரி நாசமா போடுற. அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப கஷ்டமான வார்த்தை. அப்படி யாராவது நம்மளை பார்த்து சொன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். உடனே அவன் சொல்றான், நீங்க சொல்ற காரியம் எதுவும் எனக்கு என்ன செய்யக்கூடாது, நேரிடக்கூடாது. எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ கூட அவன் தேவ சமூகத்தில் போய் தேவனிடத்தில் கேட்க மனசு இல்லை. எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்போ விண்ணப்பம் வேண்டுதல்னு 2 வார்த்தை இருக்கு, அதை சொல்கிறேன். விண்ணப்பம்னா என்ன, வேண்டுதல்னா என்ன? விண்ணப்பம் வேண்டுதல்னு 2 வார்த்தை இருக்குல்ல. விண்ணப்பம்னா என்னது, வேண்டுதல்னா என்னது? நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நானே சொல்லிடுறேன். விண்ணப்பம்னா எனக்காக நான் செய்கிற ஜெபத்துக்கு பேர் விண்ணப்பம். எனக்காக போய் தேவ சமூகத்தில் நின்று முறையிட்டா அதுக்கு பேர் என்னது, விண்ணப்பம். இப்போது என்னுடைய தகப்பனோ, என்னுடைய தாயோ, என்னுடைய மனைவியோ, என்னுடைய பிள்ளைகளோ ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க, அல்லது அவங்க வியாதிப்பட்டுட்டாங்க. அப்போ தேவ சமூகத்தில் போய் அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அது என்னது? பிறருக்காக ஜெபம் பண்ணால் அதுக்கு பேர் வேண்டுதல். எனக்காக ஜெபம் பண்ணால் விண்ணப்பம். இப்போ அவன் சொல்கிறான், பேதுரு சொல்கிறான், உனக்காக நீ என்ன செய்ய, விண்ணப்பம் பண்ணுன்னு சொல்கிறான். அந்த இடத்துல விண்ணப்பம் தான் எழுதியிருக்கணும், வேண்டுதல்னு எழுதியிருக்காங்க. அது மிஸ்டேக், விட்டுருங்க. உனக்காக நீ வேண்டிக் கொள்ள அப்படின்னு பேதுரு சொல்கிறாரு. அப்போ இவன் என்ன செஞ்சுருக்கணும், போய் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணியிருக்கணும். தாவீதை போல அழுது துர்க்குணம் நீங்கிறதுக்கு என்ன வழின்னு யோசித்து தேவ சமூகத்தில் போய் அழுதுருக்கணும். விசுவாசித்தவன், ஞானஸ்தானம் பெற்றவன், ஆனாலும் வழி தெரியல. அவனே சொல்கிறான், எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு விண்ணப்பம் பண்ண தெரியாது. நான் ஏற்கனவே இவ்வளோ காலம் மந்திரவாதியாக இருந்தேன், இப்போ தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், எனக்கு என்னன்னு தெரியாது. எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. அவங்க வேண்டிக் கொண்டாங்களா, இவன் ஜெபம் பண்ணுனானா, அதிலிருந்து விடுதலை ஆயிட்டானா, எதுவுமே தெரியல, மொட்டையாக முடிஞ்சிருச்சு. அவன் துர்க்குணம் நீங்குச்சா நீங்களையா, நம்ம தான் அதை தீர்மானிச்சுக்கணும். தாவீதை குறித்து அழகாக சொல்லியிருக்குது, அவன் துர்க்குணத்தை விட்டு விலகிட்டான் அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனால் இந்த மந்திரவாதி துர்க்குணத்தை விட்டு விலகலை, இன்னும் தேவ சமூகத்தில் போய் அறிக்கையிடலை, தன்னுடைய குறைகளை குற்றங்களை தேவ சமூகத்தில் சொல்லி மன்னிப்பை பெறலை. அப்படிங்கிறதா நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 2 மனுஷனை பார்க்குறோம். ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான், இன்னொரு மனுஷன் பாவ மன்னிப்புக்காக ஜெபமே பண்ணலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இவன் தேவ சமூகத்தில் போய் துர்க்குணத்தை
என்னிலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே, பாவத்தை அறிக்கையிட்டு நான் ஜெபிக்கிறேன், இந்த பாவத்தை செஞ்சதுனால என்னை மன்னியும்னு சொல்றதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அவன் இன்னும் வேதத்தை அறியாதவனா, வசனத்தை தெரியாதவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறான்? அவன் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருந்தா எனக்கு என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க. கிறிஸ்துவுக்குள்ள அவன் எப்படி இருந்தான்? துர்க்குணத்தோடு இருந்ததுனால அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? கிறிஸ்துவுக்குள்ள ஒரு குழந்தையா இருக்கிறான். அப்பதான் பிறந்து இருக்கிறான். அவன் மந்திரவாதி, அவனுக்கு 50 வயசு இருக்கலாம், மந்திரம் செஞ்சிருக்கலாம், ஊரையே பிரமிக்க பண்ணியிருக்கலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள அவன் யாரு? இப்பதான் பிறந்திருக்கிற குழந்தை.